ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜெயா பில்டர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டேக் டு அவாய்ட் இன் லேண்டிங் டிசைன். இப்போ நம்ம லேண்டிங் டிசைன் பண்ணும்போது அதில் வர மிஸ்டேக் என்ன அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா, டோர் வந்து உள்ளேருந்து ஒருத்தவங்க திறக்கிறாங்க அப்படின்னா, வெளியே ஒரு ஆள் இருக்காங்கன்னா அவங்க வந்து டோர் திறக்கும் போது ஸ்கிட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து டோர் வந்து வெளியே திறக்கிறதுனால அந்த லேண்டிங்க்கான இடமும் வந்து ரொம்ப குறுகலாக இருக்கிறதுனால அவங்க வந்து ஸ்கிட் ஆகி கீழே உயரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்களுக்கு அடிப்படலாம், நிறைய இன்ஜூரி ஆகலாம். அதனால் அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். ரெண்டாவது இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா, உள்ள டோர் திறக்கிற மாதிரி வந்து இமேஜ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அப்படி திறக்கிற பட்சத்தில் வெளியில் நிற்கிறவங்களுக்கும் சரி, உள்ளே இருக்கிறவங்களுக்கும் சரி, எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணிவிட்டு உள்ளே போக முடியும். இப்போது முதல் இமேஜுக்கும் ரெண்டாவது இமேஜுக்கும் என்ன கரெக்ஷன் பண்ணால் முதல் இமேஜ் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லேண்டிங்கோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசு பண்ணலாம். லேண்டிங்கோட சைஸ் வந்து எப்படி பெருசு பண்ணலாம்? இப்போ நீங்கள் டோர் வந்து வெளியே திறக்கிற மாதிரி தான் கொடுத்தாகணும், வேறு ஆப்ஷன் இல்லை அப்படின்ற இடத்துல அந்த லேண்டிங்க்கான சைஸ் வந்து பெருசு பண்ணலாம். லேண்டிங்க்கான சைஸ் எப்படி பெருசு பண்ணலாம்? இப்போ உங்களுடைய டோர் வந்து 3.5 ஃபீட் இல்லைனா 4 ஃபீட் அப்படின்னு வச்சுங்க. இப்போ 3.5 ஃபீட்னா, அப்போ 3.5 ஃபீட்லேருந்து அந்த கார்னர்லேருந்து 1 ஃபீட் லெஃப்ட்டு 1.5 ஃபீட் லெஃப்ட்டு 1.5 ஃபீட் ரைட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அந்த டோர் வந்து ஓப்பன் பண்ணுறோம் பார்த்தீங்களா? இப்போ வந்து நீங்கள் 3.5 ஃபீட் வந்து டோர் வச்சுருக்கீங்க. அப்போது வந்து டோர் ஓப்பன் பண்ணும்போது கரெக்டாக உங்களுக்கு 3 ஃபீட்டில் வந்து 90ல் வந்து நிற்கும். அப்படி நிற்கும் போது நீங்கள் அந்த லேண்டிங்கோட சைஸ் வந்து 4 ஃபீட்லேருந்து 5 ஃபீட் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஸ்கிட் ஆகிறதுக்கு வந்து தடுக்க முடியும். எப்படி ஸ்கிட் ஆகிறத தடுக்க முடியும் அப்படின்னா, நீங்கள் வந்து லேண்டிங் சின்னதாக இருக்கும்போது படியோட ரைஸு த்ரெட் வந்து ரொம்பவே குறுகலாக இருக்கும், ரொம்ப நெருக்கமாக இருக்கும் டோருக்கு. அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் ஸ்கிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் லேண்டிங் வந்து அகலமும் நீளமும் வந்து பெருசாக இருக்கிற பட்சத்தில் ஸ்டேர்கேஸ் வந்து அவங்க ஸ்கிட் ஆகாத தூரத்தில் இருக்கும். அதனால் வந்து ப்ராப்ளம் நடந்ததுன்னா அது ஈஸியாக வந்து நம்மளால் தடுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி சிவில் ரிலேட்டட் வீடியோஸுக்கு வந்து என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.